ராதா, ओम भूर्भुवस्सुवः सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा। புரோகிதரே, எனக்கு தெரிஞ்சு யாகம் முழுசா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க உங்களுக்கு தட்சணை. அம்மாடி ராதா, பொதுவா இந்த காரியத்தை எல்லாம் புள்ளிங்க கையாலதாம்மா பண்ணுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா எனக்கு எல்லாம். அதனால நீ இப்போ உங்க அம்மா பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் நெருப்புல கொண்டு போட்டு. அப்படியே உங்க அம்மாவுக்கும் உன்னுடைய கடைசி வணக்கத்தையும் சொல்லிடும். மோகன் தம்பி, ஐயரை கொஞ்சம் வாசல் வரைக்கும் வழி அனுப்பிட்டு வரீங்களா? மோகன் இந்த படத்தை பார்த்திருக்க கூடாது. மோகனையா, நீங்க குருக்களை வழி அனுப்ப தானே போனீங்க? நான் அவரை வழி அனுப்பிட்டு தான் வரேன். என்னன்னா, இந்த நேரத்தில் உன் கூட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்படி அழுதுகிட்டே தான் உங்க அம்மாவை நீ வழி அனுப்புவியா? ஒருவேளை உன் அம்மா நீ இப்படி அழறத பார்த்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களா? வருத்தப்படுவாங்கல்ல? ஏய், அப்படி பண்ணக்கூடாது ராதா. ஒன்னொன்னா அக்னில போடணும் இல்லையா? நான் கொடுக்குறேன் கூட. அப்படின்னா மயூரி மேடம் தான் ராதாவோட அம்மாவா?
ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? ராதாவோட அம்மா இறந்து போய் பல வருஷம் ஆகுது. ஒருவேளை இது ஏதாவது கோயின்சிடன்ஸா இருக்கலாம். ராதா, நீ ஒரு வேலை பண்ண, இதுல சந்தன கட்டையும் சேர்த்து போடு. ஏன்னா அது மங்களகரமா இருக்கும் இல்லையா? மோகன் ஐயா, நீங்க சொல்றது சரிதான். நான் இப்பவே போய் கொண்டு வரேன். சரி. இந்த மோகன் என் வீடு வரைக்கும் எப்படி வந்தானே தெரியலையே. ஒருவேளை குருக்கள் சொன்ன வார்த்தைகள், அவர் கணிச்ச கணிப்பு எல்லாம் உண்மையா மாறப் போகுதா? என்னோட கடந்த காலத்தோட எல்லா ஆதாரத்தையும் புதைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தும் என்னோட கடந்த காலத்தோட கருப்பு நிழல் என்ன விடாம துரத்திட்டு வருதே. மயூரி மேடம், வணக்கம். என்ன மிஸ்டர் மோகன், திரும்ப திரும்ப போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அது உங்ககிட்ட வேலை விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதான் எல்லா விஷயமும் பேசியாச்சுல. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் அதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் ரொம்பவே பெருசு இல்லையா? அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேஷ் டீலிங் பண்ணிக்கிட்டோம்னா அது உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். ஸோ நீங்க கேஷ் ரெடி பண்ணுவீங்க, நான் பர்சனலா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இத பாருங்க மிஸ்டர் மோகன், இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைமே இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா கேஷ் தான் வேணும்னா அதை உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறேன். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மயூரி மேடம், கண்டிப்பா இந்த மயூரி மேடம் தான் ராதாவோட அம்மா. ஆனா இந்த விஷயத்தையே இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வேலை பண்றேன், நான் அப்பா கிட்டே கேட்டேன். ஆனா அவர் என்கிட்ட இதை பத்தி சொல்றதா இருந்தா எதுக்காக மறைக்கணும்? அதுவும் இல்லாம பாட்டி தாத்தா 2 பேருமே இன்னைக்கு பதட்டமா இருக்காங்க. இப்போ உண்மையை கண்டுபிடிக்க மயூரி மேடம் நேர்ல போய் பார்த்தாதான் முடியும். எங்க போக தயாராகிட்டு இருக்கீங்க மோனையா? அது வந்து பனாரஸ். அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப சரி, இந்த தடவை நானும் உங்க கூட வரனே. நானும் வருவேன். வாய்ப்பே இல்ல. உனக்கு யூனிட் டெஸ்ட் ஆரம்பமாக போதில்ல, அதனால நீ வீட்லயே இருந்து படிக்கணும். நானும் மோனையாவும் மட்டும்தான் போறோம். நீயும் வீட்லயே இருக்கலாம்ல ராதா? அது ஒரு நாள் வேலையை தான் நான் போறேன், போயிட்டு உடனே வந்துருவேன். மோகனையா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன். அது எப்படி? கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துல பிருந்தாவன்ல விசேஷமா இருக்கும். அதே மாதிரி ஆவணி மாசம் பனாரஸ்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். அதேதான். அதுவும் இல்லாம மோனையா, நாளைக்கு ஆவணி மாசம் முதல் திங்கட்கிழமை, ஜூலை 3ஆம் தேதி.
ஆவணி மாசம் பௌர்ணமி வேற. மோனையா, ரொம்ப நல்ல நாள் இது. மோனையா, இந்த நேரத்துல நீங்க என்ன அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண விட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். கூட்டிட்டு போங்க மோனையா. ப்ளீஸ் மோனையா, ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. சரி, அப்ப முதல்ல ஒரு அழகான ஸ்மைல கூட. சரி, அப்ப 2 பேருமே பனாரஸ் போலாம். சரி. கடவுளே, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ராதாவோட ராசி பலன்ல கூட ஜூலை 3 பத்தி ஏதோ போட்டிருக்கு. கடந்த கால ரகசியம் என்ன பிரளயத்தை உண்டாக்க போகுதோ தெரியல. காப்பாத்துங்க. ஒரு பக்கம் ராதாவும் மோகனும் வேலையா போறாங்க. இன்னொரு பக்கம் குஷி தன்னோட அம்மா கிட்டயே போய் சேர்ந்துட போறா. அதான பிரச்சனை. அவங்க அம்மா கிட்ட போய் அவ எப்படி சேருவா? அப்புறம் அந்த துளசியை என்ன பண்றது? இந்த ராதா இருக்காளே, அவ துளசி கிட்ட பேசாம எங்கேயும் வெளியே போக மாட்டாளே. அதுவும் இல்லாம அந்த பிசாசு இந்த 2 அடி சூனியக்காரி கிட்ட குஷிய நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்கற வரைக்கும் இந்த ராதா இந்த இடத்த விட்டு நகர மாட்டாளே. இப்ப அவளால பேசவும் முடியாது. ஏன்னா நம்ம குருமா அவ வாயும் கையும் கட்டி போட்டுல வச்சிருக்காங்க. ஆனா அம்மா, அத பத்தி நீங்க ஒண்ணும் வரி பண்ணாதீங்க. துளசி தானாவே ராதாவுக்கு பெர்மிஷன் கொடுக்க போறா. எப்படி? நான் முதல்ல துளசி அக்கா கிட்ட பேசி ஆகணும். அவங்க கிட்ட சொல்லாம நான் பாட்டுக்கு குஷி எங்க தனியா விட்டுட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம இந்த அம்மா பொண்ணு சுத்தமா நம்பவே முடியாது. நான் அதுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன். அம்மாவை எப்படியா பழி வாங்குவ? தாமினி, என்னால இந்த டப்பாக்குள்ள போக முடியாது. ஐயோ, நல்லா எனக்கு மூச்சு முட்டி ஒருவேளை செத்து போயிட்டேன்னா. தாமினி, நீ ரொம்ப ஒல்லியா இருக்கல்ல? நீதான் ரொம்ப ஒல்லியா இருக்கல்ல? என்னால உன்னை தனியா விட்டுட்டு நான் போய் சேரவே மாட்டேன். நான் இப்ப போறேன். அம்மா, இந்த டிராமாவை ஸ்டாப் பண்ணிட்டு மரியாதையா உள்ள போயிடுங்க. சரியா? ராதா இங்க தான் வந்துட்டு இருப்பா. நம்ம கிட்ட டைம் இல்ல. முடியாது. பெத்தவளை இப்படி கொடுமைப்படுத்துறியே. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டுமா? என் வயசுக்கு மரியாதை கொடுத்து என்ன விட்டுருமா ப்ளீஸ். என்ன விட்டுருமா? மாமா மாமா மாமா, ராதா வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் உள்ள போங்க. போங்கம்மா, சீக்கிரம் உள்ள போங்க. எல்லாம் பண்றாளே இவ. துளசி அக்கா, அக்கா நீங்க இங்க இருக்கீங்களா? நீங்க இங்க இருக்கீங்கன்னா ஏதாவது அறிகுறி காட்டுங்க. ரொம்ப நன்றி கடவுளே. கிருஷ்ணா, அக்கா நல்லா இருக்காங்க. அக்கா, அது நான் வந்து மோகனையா கூட பனாரஸ்க்கு போறேன். அது என்னன்னா, ஆவணி மாசம் ஆரம்பமாயிடுச்சுல. இந்த நேரத்துல சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால நான் மோகனையா கூட போயிட்டு வரட்டுமா? நீங்க இங்க குஷிய பார்த்துப்பீங்கல்ல? ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். நான் வரேன். நில்லு ராதா, போகாத. எனக்கு இங்க முடியல. இந்த நிலைமையில என்னால குஷிய பாதுகாக்க முடியாது.
கடவுளே, நான் பெத்த பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்னால முடியலையே. ஐயோ, நான் செத்தே போயிருப்பேன் போல இருக்கேன். குஷிக்காக லாஸ்டா இத பண்றீங்கம்மா. குஷியால தான் துளசி இன்னும் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. குஷி கதை முடிஞ்சதுன்னா துளசி கதையும் முடிஞ்சிரும். ராதாவும் மோகனும் வேலையா அங்க கிளம்பி போனதும் நாம அந்த குஷிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிடலாம். அதுக்கப்புறமா அந்த துளசிக்கும். டாமினி, என் பொண்ணு குஷி மேல நீ கை வைக்க கூடாது. குட் ஜாப்மா. வாங்க. ஐயோ அம்மா, உள்ள இல்லம்மா, வெளியே வாங்க. வாங்க. திரும்பவும் இதுக்குள்ளதான் உட்காரணும்னு நினைச்சு. ஷோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி ராதாக்கு சொல்றது? குஷியோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு என்ன பண்றது? கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் மாத்த முடியாதுன்னு யார் சொன்னது? நான் மாத்திட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க என் ஜாதகம் சம்பந்தப்பட்ட கணிப்பை மட்டும் சொல்லுங்க, அது போதும். நீங்க சொல்ற அந்த கணிப்பை எப்படியாவது மாத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இந்த மயூரி ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை செஞ்சு காட்டிடுவா. நான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நான் ஏன் விருப்பப்படி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். குருக்கலையா, நான் என்னுடைய கடந்த காலத்தை முழுமையா அழிச்சிட்டேன். இனி என்னுடைய கடந்த காலத்தோட சேரு என்னுடைய நிகழ்காலத்தோடைய வெண்மைய அழுக்காக்கவே முடியாது. நான் இப்ப அந்த ரகசியத்தை நிரந்தரமா புதைச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். மயூரியோட கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. என்ன மிஸ்டர் மோகன், ஏன் தொந்தரவு பண்றீங்க? என்ன நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்க பேமெண்ட்டை ஆன்லைன்ல நான் கொடுத்துடுறேன்னு. நீங்க பனாரஸ் வர வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாருங்க மயூரி மேடம், கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பேசிதான் பாருங்களேன். ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் மரியாதையா கண்ணியத்தோட பேசவும் கத்துக்கோங்க. மூணாவது விஷயம், உங்க பணத்து முறையில என்கிட்ட காட்டாதீங்க. நாலாவது முக்கியமான விஷயம், நான் வாரணாசில தான் இருக்கேன். நான் வேண்டான்னு சொல்லியும் கூட நீங்க பனாரஸ் வந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, என்ன மிரட்டியோ ஆர்டர் போட்டு எச்சரிக்கை பண்ணியோ பழக்கம் இல்லை. உங்களை சந்திக்கணும்னு வந்திருக்கேன். நான் உங்களை சந்திக்க விரும்பல. சரி, உங்களுக்கு சந்திக்க விருப்பம், நான் நேரா உங்க வீட்டுக்கே போய் உங்க குடும்பத்தையே பாத்துக்கிறேன். சில பதில்லாம் தேவைப்படுது, அது உங்ககிட்ட கிடைக்கலனா உங்க குடும்பத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னையும் ராதாவையும் பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்ல? ராதா உங்க கூட இருக்காளா இங்க பனாரஸ்லயா? ஆமா, என் மனைவி இல்லாம நான் பொதுவா எங்கேயும் போறதில்ல. சோ என்ன சொல்றீங்க, மீட் பண்ணலாமா? முடியவே முடியாது, நான் உங்களை மீட் பண்ண விரும்பல. தென் ஓகே, பை. போனை வைங்க, நான் நேரா உங்க குடும்பத்தையே போய் மீட் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வரேன் உங்களை மீட் பண்ண. நீங்க அவளை கூட்டிட்டு வராதீங்க. ராதா, அவளோட பேரு ராதா. சரி ஓகே, 15 நிமிஷத்துல சிவாலா காட்ல சந்திக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே? என்ன ஆச்சு? உன்னுடைய கடந்த காலம் இப்போ உன்னுடைய நிகழ்காலத்துக்குள்ள வந்துருச்சா? உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய நிகழ்கால வாசல்ல வந்து நின்றுடுச்சா? சிவசம்போ!
மன்னிச்சிருங்க மோனையா, மன்னிச்சிருங்க. தெரியாம உங்களை காசிக்கு வந்து கூட இப்படி பயமுறுத்துறிய நீ. மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, இந்த மாலையை வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இல்ல? ஐயோ மோனையா, ஆ. பெருசா தானே இருக்கணும். முதல் தடவை இங்க வந்திருக்கோம்ல. யோசிச்சு பாருங்க மோனையா, இதுக்கு முன்னாடி நான் பனாரஸ் பக்கம் வந்ததே இல்ல. யமுனா நதிக்கரையோரம் இருந்திருக்கேன், ஆனா கங்கை நதியோரம் இருந்ததே இல்ல. ஒரு சகோதரி கிட்ட இருந்திருக்கேன், ஆனா இன்னொரு சகோதரி பக்கம் வந்ததே இல்ல. மௌனையா, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த பரமேஸ்வரர் இருக்கார்ல, அவரே என்ன கூப்பிட்டுருக்காருன்னு. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல நாம 2 பேரும் இங்க வர்றதுக்கு. உங்களுக்கு என்ன தோணுது மௌனையா? ஏதாவது கணக்கு சரி பண்ண வேண்டியிருக்கலாம். என்ன கணக்கு? இல்ல, அது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நீ பனாரஸ்க்கு வந்திருக்க. ஆ, சோ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போ. ஆ, அங்க போய் போய் பிரார்த்தனை பண்ணு. கண்டிப்பா. அப்புறம் தரிசனம் பண்ணிக்கோ, கணக்கெல்லாம் தீர்த்துக்கோ. ஓகே, போ. சரி. போனா என்ன அர்த்தம்? நீங்க என் கூட உள்ள வரலையா? நான் எனக்கு வரணும்னு ஆசைதான், ஆனா ஒரு முக்கியமான கால் வர வேண்டியிருக்கு. சோ நீ போங்க. சரி, நான் போறேன். ஆனா நீங்க சீக்கிரம் வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. கண்டிப்பா. இந்த மோகனையா எங்க போறாரு? அதுவும் இல்லாம மோகனையா என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. கடவுளே கிருஷ்ணா, மோகனையா ஏதாவது ஆபத்துல போய் மாட்டிக்க போறாரு.